விஜய் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. கொஞ்சம் நாள் ஆனால் தான் தெரியும். ஆனால் எதுவும் மாறினா போல் தெரியல. கொஞ்சம் நாள் ஆனவங்க தான் இதை தெரியும். நேற்று அவர்கள் திருச்சியில் பேசும்பொழுது, அதாவது இன்னைக்கு குற்றங்கள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன, கடந்த ஆட்சியில் வந்து போதைப் பொருட்கள் பரவலாக பரவிடுச்சு, அதனால தான் இன்னைக்கு குற்றம் நடக்குது அப்படின்றாரு. இல்லை, அது எல்லாரும் சொல்கிறது அது சரியானது இல்லை. ஏன்னா இப்போ இவங்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்காங்க. கடந்த ஆட்சி நல்லா இல்லை, அவங்க சரியாக பண்ணலை, அதில் ஏதோ ஒரு குறைன்றதுனால தான் புதிய ஆட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அது சொல்கிறது சரியானதாக இல்லை. இப்போது அதாவது என்னதான் இருந்தாலுமே விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டார். இப்போ அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னார்னா சரி, ஓகே, சிஎம் ஆகிட்டார்ல, இப்போ அவர் தானே எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து இன்னொருத்தர குற்றம் சொல்கிறது சரியா? இல்லை, அது சொன்னது தவறு தான். சரியானது இல்லை, தவறு தான். அதாவது இப்போ திமுக குற்றம் சொன்னது சரின்னு சொல்றீங்களா, இல்லை சரி இல்லைன்னு சொல்றீங்க? சரியில்லை. சரியில்லை, திமுக குற்றம் சொல்லக்கூடாது, இவர் சரி பண்ணணும். இல்லை, அப்படி இல்லை. அவங்க குறையாக இருந்ததுனால தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இவர் களைய வேண்டி இவர் பொறுப்பில் இருந்து விலகிறாருன்றதான் அர்த்தம். அது சொல்ல வேண்டியது சரியானது வார்த்தை இல்லை. ரொம்ப சூப்பரு. வந்தோடனே 717 கடை மூடினாரு, ரொம்ப நல்லது. ஆனால் நான் ஒன்று கொஞ்சம் திடீர்னு ஏற்றோடனே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கை கொஞ்சம் நடுங்குது. கொஞ்சம் பரவாயில்ல, அவரோட இது ஆட்சி பயங்கரமாக இருக்குது. வெறித்தனமாக இருக்குது. நேற்று திருச்சியில் பேசின விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் பரவாயில்ல பிரச்சனை நடக்கிற காரணம் என்ன அப்படின்னா, திமுக கடந்த ஆட்சியில் வந்து போதை பழக்கங்களை அதிகப்படுத்தி போயிட்டாங்க, அதனால தான் பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அது உண்மைதான் ப்ரோ. இவர் வந்தோடனே அவங்களும் வந்தோடனே மூடுறேன்னாங்க. ஆனால் ஸ்கூல் பக்கத்தில் இருந்தது மூடல. இவர் வந்தோடனே 717 கடை கரெக்டாக மூடினா போல. நல்ல மனுஷன், நல்ல இது. ஆமாம், பிகில்னா பிகிலி ரொம்ப இது. ஆட்சிக்கு வந்துட்டாப்ல. ஆமா, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் நான் இன்னும் திமுக குறை சொல்றது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அது தப்பு. அது தப்பு. ஏன்னா அண்ணன் தானே இதை கட்டு. ஆமா, அதை விட்டுட்டு அவங்க பண்ணிட்டாங்க, அதனால நடக்குது. அதில் சும்மா அது வந்து எப்படி சொல்றது, தப்பு. அது அப்படி சொல்லக்கூடாது. இல்லைங்க, அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு விடுவார். தளபதி சிறப்பான ஆட்சி கொண்டு வருவார். அதுக்கான முயற்சியை செயல்முறை நடத்திட்டு இருக்காரு. இப்போ தற்காலிகமாக இப்போ பதவி எடுத்து இன்னும் 1 மாதம் முடிவு வரல. ஆமாம், அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைலாம் சந்திக்கிறாரு. திரும்ப நல்ல ஆட்சியை கொடுப்பாரு. எல்லா மக்களும் நம்பிக்கை தான் ஓட்டு போட்டுருக்காங்க. இல்லைண்ணா, இப்போது அவர் ஆட்சிக்கு வரல, அப்போயே திமுக குறை சொன்னார், சரி ஓகே ஏற்றுக்கலாம். இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திமுக குறை சொல்றது சரின்னு இல்லை, அதை பற்றி அது அவங்க தான் முடிவு எடுக்கணும். ஏன்னா இப்போது அவர் ஆட்சிக்கே வரல, நம்ம ஏற்றுக்குவோம். ஆமாங்க, அவர் செய்கிறது தப்பு தாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது சரியான? ஆமாம், இதுக்கு முன்னாடி ஆட்சி ஆண்டவங்க யார், அவங்கள தானே குறை சொல்ல முடியும். இப்போ எல்லாத்துலேயும் என்னதான் இருந்தாலும் அதை சரி செய்கிற இடத்துல தானே நம்ம இருக்கோம். அதை சரி செய்யணும்ல. கால அவகாசம் சொல்லிருக்காருல்ல, சரி செஞ்சிருவாரு. ஓகே, அவர் வந்து இன்னும் 1 மந்த்து கூட ஆகலை ப்ரோ. ஓகே, அது இப்போ ரீசெண்ட்லி அவர் வரத்துக்குள்ளேயே நிறையா வந்து இன்சிடெண்ட் வந்து ஆயிடுச்சு. இப்போ அது வந்து நிறைய பேர் ஆக்ஷன் எடுக்கலை, கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றாங்க. இப்போ வந்து 1 மந்த்து தான் ஆயிருக்கு. அது இன்னும் போக தான் தெரியும். அதை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த இடையில இருக்கிற அந்த கொஞ்சம் இன்சிடெண்ட்டை மட்டும் வச்சு அவர் வந்து ரொம்ப இது சரி தப்பு நம்ம எதுவும் செக் பண்ண முடியாது. கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து 1 மந்த்து தான் ஆயிருக்கு. அது கூட இன்னும் சரியாக ஆகலை. இன்னும் கொஞ்சம் நாள் போனோம். ஏன்னா அவங்க ஏற்கனவே பாதி எல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு 60 days வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நேற்று பேசின விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி சட்ட ஒழுங்குலாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கடந்த ஆட்சியில் சரியாக பண்ணலை, அவங்க வந்து போதை பழக்க வழக்கங்களை ரொம்ப பரவாயில்ல விட்டுட்டாங்க, அதனால தான் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, அது கரெக்டு தான், நான் ஒத்துக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் காலேஜ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போகிறேன். ஒரு காலேஜில் அந்த அளவுக்கு ஈஸியாக வந்து எல்லாம் ட்ரக்ஸ் கிடைக்குது. அது வந்து ஏன் கண்ட்ரோல் பண்ண முடியாதா கவர்மெண்ட்டால், இல்லை போலீஸாலேயே கண்ட்ரோல் பண்ணணும்? நினச்சா வந்து பண்ணலாம். ஆனால் அது அப்படியே எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. அப்போ அப்படி பார்த்தா இப்போ விஜய் தானே ஆட்சியில் இருக்காரு, அவர் வந்து அவர் தானே பண்ணணும். அப்படிங்கிற போது ஏற்கனவே இருந்த கட்சியை குறை சொல்றது சரின்னு ஆகிருக்கு. ஏன்னா அவரே சரி பண்ணுற இடத்துல இருக்காரு. அப்படிங்கிற போது அவர் சரி பண்ணாமல் மற்றவங்களை குறை சொல்றது. அதான் ப்ரோ, இப்போ வந்து 1 மந்த் தான் ஆயிருக்கு. அதுக்கு இன்னும் சரியான டைம் கொடுக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுக்கு ஆக்ஷன் எடுத்து, ஏன்னா ஒரேடியாக போயிட்டு இது பண்ண முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் ஆக்ஷன் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது பண்ணேன். சரி, அவர் டைம் கேட்டிருக்காரு, கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா நம்ம ஒப்பீனியன் வந்து சொல்லணும். ஆமாம், கொஞ்சம் டைம் கொடுத்தா நம்ம வந்து இது எடுத்தோடனே நம்ம வந்து வந்த உடனே எல்லாமே ஃபுல்லாக சரி பண்ணுற முடியாது. கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா இது எவ்வளோ தமிழ்நாடுன்றது ஃபுல்லாக வந்து இது பண்ணணும். அதுக்கோசம் விஜய் சார் பற்றி நம்ம கேட்டார். நான் எம்ஜிஆர் பிரியன், எம்ஜிஆர் வெரியன் அப்படின்னு கூட சொல்லலாம். எங்கள் அப்பா எம்ஜிஆர் படங்களை காட்டி தான் வளர்த்தாரு. எம்ஜிஆர் கூட வந்து ஒரு 3 வருஷம் 2 வருஷம் களப்பணி செஞ்சு தான் அவரோட சின்னத்தை காட்டி உதயசூரியன்லேருந்து வந்து ரெட்டையெல்லாம் காட்டி தான் வந்தார். ஆனால் இவர் திடீர்னு வந்து 10 ரூபா வாட்டர் பாட்டில் கூட வாங்கி தராமல் மிகப்பெரிய 2 கட்சியை தூக்கி சாப்பிட்டு ஏப்ப விட்டுருக்காருன்னும் போது இது மிகப்பெரிய சாதனைன்னு தான் சொல்லணும். ஏன்னா
அதெல்லாம் எல்லாராலையும் முடியாது. ஒரு சில எம்ஜிஆர் ஐயாவாலேயே கொஞ்சம் ஸ்ட்ரக்காகி நின்று தப்பிச்சு தான் வந்து மக்கள் ஆதரவுக்கும் வந்து ஜெயிச்சார். இவர் வந்து என்னன்னா எப்படி ஜெயிச்சார், இது ரொம்ப டாக்டர் தான் சொல்லுவாங்க, திஸ் இஸ் மெடிக்கல் மிராக்கல்ன்ற மாதிரி, இது மக்களோட மிராக்கல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என் பையன் சொன்னான், எப்பா போட்டு மரியாதை பிகிலுக்கு போட்டு இல்லை நைட்டு வந்து விஷம் வச்சு கொண்டுருவேன். நான் சிரிச்சுக்கிட்டே போயிட்டேன். அடா பாவீங்களா, இந்த அளவுக்கு அடாமத்தி போயிருக்கு உங்களுக்கு விஜயோட பிரியம் தான் சொல்லணும். பிரியம் தான் சார். விஜய் அவர்கள் திருச்சியில் பேசும்பொழுது, அதாவது பரவலாக பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சி செய்யும் பொழுது கஞ்சா புழக்க வழக்கங்கள் போதைப் பொருள் பரவலாக இருக்கு, அதனால தான் பிரச்சனை நடக்குது. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. கலைஞர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, சிவாஜி ஆட்சி, ரஜினி ஆட்சி, கமலஹாசன் ஆட்சிலாம் இல்லை. இதெல்லாம் எப்போ வேணால் இருக்கும், எப்பவுமே நடக்கிற விஷயம் தான் இது. அதனால் இவர் வந்ததுனால வந்துச்சு, அவர் வந்ததுனால வரலன்னா, இவர் சிவப்பு சட்டை போடுறதுனால தான் வந்துச்சு, அவர் கருப்பு சட்டை போடுறதுனால வந்துச்சு, அதெல்லாம் இல்லவே இல்லை. இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க, முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து மக்களை காப்பாற்றுவாங்க, போதை பொருட்களை காப்பாற்றுவாங்க, அதான் உண்மை. ஆனால் காவல்துறை என்ன யோசிக்குதோ அதை விட இந்த மாதிரி கள்ளத்தனமாக வைக்கிறவங்க அவங்க யோசிக்கிறாங்க. அதனால் இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது. இல்லை, பொதுவாக விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக குறை சொன்னாங்க, சரி, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் திமுக குறை சொல்றது எப்படி சரியான? நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வள்ளல் பெருமான் கல்வி தந்தை காமராஜரையே தோக்கடிச்ச பூமி, தோக்கடிச்ச மக்கள் இங்கே இருக்காங்க. கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஆடு ஈடு மாடு ஈடு வித்துந்தவர், மேய்ச்சிக்கின்றவர், அவர் நல்லது செய்யும், அவர் கர்த்தரைன்னு கும்பிட ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து நம்பியாரும் இங்கே தான் இருக்கான், புரட்சியாளர் எம்ஜிஆரும் இங்கே தான் இருக்கார். அதனால் வந்து யாரையும் குறை சொல்லி பிரயோஜனமே கிடையாது. இதையெல்லாம் போட்டு நம்ம குழப்பிக்கிட்டோம்னா முடி கொட்டி போவோம், பைத்தியம் ஆகிடும். அதனால் கமல் சார் சொன்ன மாதிரி போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் போகணும்னு நான் நினைக்கிறேன்.